பாலைவனமாக இருந்த அரேபியாவை சோலைவனமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ரீசெண்டாக நான் எங்கே வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அல் கவானிஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குரானிக் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தேன். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஷாக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்க்கில் இருக்கேனா இல்லை யூஏயில் இருக்கக்கூடிய பார்க்கில் இருக்கனானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரீனரிஸ், வாட்டர் ஃபவுண்டன்ஸ், அப்புறம் ட்ரீஸ்னு ரொம்பவுமே அட்டகாசமாக இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்தோட சென்ட்ரலில் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இடத்துல தனியாக வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான என்டேஞ்சர்டான ஸ்பீசிஸ்லாம் வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் கிட்ஸை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வெளியில் ஒரு தனியான ஒரு ஃபார்ம் பகுதியை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தானியங்களையுமே வந்து விளைச்சி வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல் கவானிஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இது துபாயோட மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 10 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்